எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டைமு இது காஃபி டீ பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு தான் எதனா சாப்பிட்ணும். சாப்பிட்டீங்களா? எல்லாம் நட்டுக்கலாம். ஆடி 1 இன்னைக்கு. ஆடி 1ல் நடலாம். இந்த மாதமும் சில செடிகள் நட்டுன்னு வரலாம். இன்னும் ஆடி 18க்கு நட்டோம்னா இன்னும் செடி நல்லா ஆரோக்கியமாக வரும். ஒன்று ஒன்றா நட்டுக்கினே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நட முடியலன்னா இப்போ மண்கலை கலந்து வைக்கலாம். இப்போ கலந்து வைங்க. கலந்து வச்சு ஆடி 18க்கு நடுங்க. அதுக்கு மேலெலாம் நடாதீங்க. அதுக்குள்ளே நட்டுட்டிங்கன்னா நல்லா வரும். இன்னும் ஆடி 18ல் நட்டோம்னா சூப்பராக செடி வரும். இப்போ வந்து வாங்க விதை நட்டுக்கலாம் போயிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த விதை எடுத்து தனித்தனியாக டப்பாவில் போட்டு பஞ்சு காயாவும் மீனமும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அதில் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி மீனும் பஞ்சு காவியா இது மூணுத்தையும் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். விதைங்களை எப்படி பாருங்கள். இதெல்லாம் பாவரை, இது புடலை வேற, சுடலை சுரக்காய், இதுலையும் வந்து செடி அவரை, மூக்குத்தி அவரைலாம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து குண்டு சுரக்காய், வெள்ளைப்பாவக்காய் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து கொடி அவரை, நாட்டு அவரை, பட்டை அவரை எல்லாம் ஊற வச்சுருக்கேன். அதை தனித்தனியாக பிரித்து நடணும். இந்தமாரி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு எடுத்து நட்டோம்னா செடி நல்லா முளைச்சி வரும். விதையெல்லாம் வந்து நம்ம காலையிலே இன்றைக்கி ஈவினிங் நட போகிறோன்னாக்கா நம்ம காலையிலே ஊற வச்சிடணும். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 8 ஹவரு இல்லை 7 ஹவரு அப்படியே ஊறிச்சுன்னா செடி நட்டோம்னா நல்லா வந்துடும். ஊற வச்ச விதையெல்லாம் எடுத்து வச்சுட்ட தட்டில். இப்போ ஒவ்வொரு விதையாக நம்ம அந்த கூடையில் நட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்தெந்த கூடையில் எந்தெந்த விதை நடுறேன்னு நான் வீடியோ எடுத்து ஸ்டார்டிங்கி கொடி அவரை நட்டுக்கலாம். கொடி அவரை இது நீட்டாக இருக்கும். அந்த அவரை நம்ம 3 விதை 4 விதை 5 விதை நடலாம். இதுலேயும் 5 விதை போட்டுக்கலாம். செடி வேணான்னா அப்புறம் புடிங்க கடாச்சிடலாம். 3 விதை விட்டுட்டு புடிங்க கடாச்சிடலாம். நம்ம பீர்க்கங்காய் நட்டுக்கலாம். வருஷம் இந்த சைடு தான் நடுறது. நான் இந்த வருஷமாக இந்த சைடு நட்டுக்கலாம் பீர்க்கங்காய். ஒன்று 2 3 4 5 அவ்வளோ ஆயம் தான் நடணும். ரொம்ப ஆயிரமெல்லாம் போகக்கூடாது. எல்லாம் பேருங்க வரேன். இந்த லைன் ஃபுல்லாக வேக நட்டு இருக்கேன் நான். பேருக்குங்க விதை அது தர்மாக்கோல்ல நான் பண்ணினது. இது பாருங்க, அந்த மண்கலை கலந்து நான் போட்டதில் முளைச்சோம் அந்த கீரை. அந்த கீரைங்களை எடுக்கணும். இருந்தாலும் இன்றைக்கி ஆடி வந்து அது வளரல. ஆடி போல் பிறந்துருவேன். நான் வந்து செடி அவரை நட போகிறேன். இதில் இது வந்து நீட்டு சுரக்காய். இது நட்டுடலாம். இதில் மாரி 4 விதை 5 விதை நட்டாக்கா அப்புறம் நம்ம தேவையானது எடுத்துக்கின்னு நம்ம புடிங்க கடாச்சிடலாம். அப்புறம் 2 கூடையில் மட்டும் நீட்டு சுரக்காய். குண்டு சுரக்காய் ஊர்லேருந்து எங்கள் தம்பி பொண்டாட்டி குத்தனுச்சிது. குண்டு சுரக்காய் இதே நட்டுடலாம். குண்டு சுரக்காய் இந்த கூடையில் நட்டுடலாம். இது வந்து தக்காளி கூடை, அதில் தான் நடுறேன். எதுக்கும் 4 விதை நடுறேன். வேணும்னா வச்சுட்டு நம்ம பிடிங்கி போட்டுடலாம். இது வந்து கொடி பீன்ஸு. இந்த 2 கூடையில் நட்டுடலாம். ஒரு கூடைக்கு 4 விதை.
4 விதை. கூடையில் வந்து நம்ம கொடி பீன்ஸ் நட்டாச்சு. இப்போ வந்து கொத்து பீன்ஸ் இருக்குது. அதில் எதெல்லாம் நடலாம்? கொத்து பீன்ஸ் இதை நட்டுடலாம். இப்போ இதுலேயும் கொத்து பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, கொத்து பீன்ஸ் இது 3 கூடையில் நடுறேன். எனக்கு இந்த 3 கூடையில் நட்டு நல்லா காய்க்கணும். வந்து மூக்குத்தி அவரை நடுறேன். இப்போ அது கேட்குதுன்னே தெரியல. இந்த 3த்துல வந்து மூக்குத்தி அவரை நட்டுட்டேன். இந்த 3 கூடையில் பாருங்கள். இது டமேட்டோ அவரை. ஒரு கூடைக்கு 1 தான் போடுறேன். இதை 1 போட்டுடலாம். இதில் 1 போட்டுடலாம். பாருங்க, இதில் வந்து இப்போ நம்ம வந்து பாவக்காய் நட்டுக்கிறோம். இப்போ நட்டது வெள்ளை பாவக்காய், இது பச்சை பாவக்காய். பாருங்க, 3 கூடையில் வந்து பாவக்காய் நட்டாச்சு. புடலங்காய் நட்டுக்கிறேன். ஆனால் இங்கே நடுறேன், வேறு எங்கன்னா தூக்கி வைக்கணும். முளைச்சிருக்கோடு இதில் ஒரு புடலங்காய். அது என்ன புடலங்கான்னு தெரியல. சிறகாவரை இது நட்டுடலாம் 2 கூடையில். மூணு விதை நடுறேன். இதில் இன்னும் 2 கூடை விடக்கூடாது, லேசாக விடணும். அதே ஈரத்தில் இருக்குது மண்ணுங்க, லேசாக விட்டா போதும். இதுமாரி விதை நட்டுட்டு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு மற்ற வெண்டைக்காய் கொத்தரங்காய்லாம் நாளைக்கு நட போகிறேன். அது வேறு வீடியோ போடுறேன். நீங்களும் இதுமாரி நட்டு நல்லா அறுவடை எடுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.